நிகழ்ச்சியின் அடுத்ததாக தமிழ் குமரன் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மருத்துவர் ஐயா பற்றி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் தமிழ் குமரனின் பணிவான வணக்கங்கள். மருத்துவர் ஐயா அவர்களின் பற்றிய சிறு குறிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கீழ்விசிறி என்னும் கிராமத்தில் ஜூலை 25, 1939 ஆண்டு சஞ்சீவராய கவுண்டர் நவநிதியம்மா தம்பதிக்கு இவர் 4ஆம் மகனாக பிறந்தார். தன் மாமன் மாலான சரஸ்வதி அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அன்புமணி என்ற மகனும் ஸ்ரீகாந்தி கவிதான இரு மகள்களும் உள்ளனர். ஐயா அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரில் உள்ள காந்திஜி ஆதார பள்ளியில் பயின்று தனது மருத்துவ படிப்பை சென்னை மருத்துவக் கல்லூரியில் நிறைவு செய்தார். திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் 3 ஆண்டுகள் மருத்துவராக பணிபுரிந்தார். பின்னர் ஏழை மக்களுக்கு சேவை செய்யும் விதத்தில் சொந்தமாக மருத்துவமனை ஆரம்பித்து 2 ரூபாய் 3 ரூபாய் என மிக குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்த்து வந்தார். மருத்துவ பணியாற்றி வந்த மருத்துவர் ஐயா அவர்கள் தான் சார்ந்த வன்னிய சுகம் பின்தங்கிய நிலையை பற்றி சிந்திக்க தொடங்கினார். வன்னிய சமுதாயத்தின் தலைவர்களை சந்தித்து 28 வன்னிய அமைப்புகளை ஒன்றிணைத்து வன்னிய சிங்கம் என்ற அமைப்பினை 1980 ஆண்டு ஜூலை 20 தொடங்கினார். அதன் தொடர்ச்சியாக வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்டு ஈரோடு கருங்கல் பாளையத்தில் 1980 ஆண்டு முதல் மாநாடு நடத்தினார். 1984 ஆண்டு சென்னை மெரினாவில் பட்டினி போராட்டம். 1985 லட்சக்கணக்கான பேரணி மற்றும் மாநாடு. 1986 ஆண்டு பல்வேறு காலகட்டங்களில் கவர்னர் பாராளுமன்றம் எம்ஜிஆர் கருப்பு கொடி காட்டும் போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் என பல போராட்டங்களை நடத்தினார் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் நேராக சென்று பார்த்து கனல் என்று இதையும் நடத்தினார். திசைக்கு ஒரு பிரிவாக பிரிந்து கடந்த மக்களை பெரும்பாலானவர்களை ஒன்று திரட்டினார். அனைத்து ஜாதியினருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு, வன்னிய ஜாதியினருக்கு மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு, மத்தியில் 2% உள்ஒதுக்கீடு போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து 17/9/1987 முதல் 23/9/1987 வரை தொடர்சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் ஐயா அவர்கள். துப்பாக்கி சுட்டில் 25 பேர் வீரமரணம் அடைந்தனர். 18க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டனர். தேர்தலை புறக்கணித்து வந்த வன்னிய சங்கம் ஜூலை 16, 1989 ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்தனர். தமிழ் வளர்ச்சியாக பொங்கு தமிழர் கடலை அலைவசி மக்கள் தொலைக்காட்சி போன்ற 35க்கும் மேற்பட்ட அமைப்புகளை அன்று முதல் இன்று வரை திறன்பட செய்து வருகிறார் என்றால் அது மிகாது. தமிழ்நாட்டில் மதுவுக்கு எதிராகவும் மகளிர் உரிமைக்காகவும் ஐயா அவர்கள் நடத்திய போராட்டம் கணக்கில் அடங்காது. 12/10/1995 ஆண்டு பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மதுவுக்கு எதிராகவும் ஆபாச சுவரட்டுக்கு எதிராகவும் புலநவி தலைமையில் சென்னையில் ஒரு மாநாட்டை நடத்தினார். 2/10/2008 ஆண்டு சென்னை பொது அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள மானப்பள்ளி கிராமத்தில் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் 180 கைவிகள் கலந்து கொண்டனர். காந்தி சிலை எதிரி ஒப்பாரி வைத்து கள்ளச்சாராயத்திற்கு எதிராகவும் மதுவுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தினர். அன்று முதல் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் குறைய தொடங்கியது. டிசம்பர் 15, 2016 ஆண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்று இந்தியா முழுவதும் தேசிய நெடுஞ்சாலையில் 9,000 மதுக்கடைகள் மூடப்பட்டனர். தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகள் மூடப்பட்டனர். இதற்கு காரணமாக இருந்தவர் நமது ஐயா அவர்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்யும் என்னும் என்ற வரிகளுக்கேற்ப 18 வயது கீழ் இருக்கும் பெண்களே பெண் தெய்வங்கள் என்றும் 18 வயது மேல் இருக்கும் பெண்களே பெண் தேவதைகள் என்றும் ஐயா அவர்கள் அன்போடு அழைப்பார். வாழ்க மருத்துவர் ஐயா அவர்கள். நன்றி, வணக்கம்.